கதை. ஒரு இளைஞன் தனது நவீன காரில் ஜிபிஎஸ் உதவியுடன் ஒரு முகவரியை தேடிச் சென்றான். அது காட்டிய வழியில் சென்று கடைசியில் ஒரு பெரிய வயல்வெளியின் நடுவே போய் நின்றான். அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவரிடம், ஐயா, நான் இப்போது எங்கே இருக்கிறேன் என்று கேட்டான். அவர் சிரித்துக்கொண்டே, தம்பி, நீ இப்போது சிவப்பு கலர் கார்ல வயல் வரப்புக்கு பக்கத்தில் இருக்கே என்றார். இளைஞன் சலித்துக்கொண்டு, அது எனக்குத் தெரியும், நான் அடைய வேண்டிய இடம் எங்கே என்றான். அவர் சொன்னார், எங்கே போகணும்னு தெரியாம எந்திரம் சொல்ற வழியில போனா இப்படித்தான் அடையாளம் தெரியாம நிக்கணும். பாடம். இன்றைய மனிதன் புற உலக முகவரிகளை தேடி அலைகிறான். ஆனால் தன் அக உலக முகவரியை, தான் யார் என்பதை அறியத் தவறுகிறான். சிந்தனைப்படிகள். 1. மற்றவர்கள் காட்டும் வழியை விட உங்கள் மனசாட்சி காட்டும் வழியில் செல்லுங்கள். 2. புறத்தோற்ற மாற்றங்களை விட அகத்தெளிவு முக்கியம். 3. இலக்கு இல்லாத பயணம் எப்போதும் குழப்பத்திலேயே முடியும். நீதி. தன்னை அறிந்தவன் தலைவனாகிறான். இளைஞன் கோபத்தில், இந்த ஜிபிஎஸ் ஏன் என்னை இங்கே கூட்டி வந்தது என்று கத்தினான். ஜிபிஎஸ் சொன்னதாம், தம்பி, நீதான் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்று காலையில் கூகுளில் தேடினாய். அதான் உன்னை இந்த வயல்வெளிக்கு கொண்டு வந்தேன்.